Hello Makkalaey, நான் யோகேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Mr. Automotive Enthusiast சேனல். இது என்ன பிளேஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். மதுரையில இருக்க ஃப்ரீடம் ரைடர்ஸ் என்ற பிட் ஷாப் தான் நான் வந்திருக்கேன். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்க நீங்க பார்க்கலாம் எவ்வளவு ஹெல்மெட்ஸ், மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் ஹெல்மெட்ஸ் இருக்கு. மல்டிபிள் வெரைட்டிஸ் வந்து நாட் ஜஸ்ட் கலர்ஸ் மட்டும் கிடையாது, கலரில் மட்டும் உங்களுக்கு வெரைட்டிஸ் கிடையாது, பிராண்ட்லேயும் வெரைட்டி இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் டிஃப்ரெண்டான கலர் கிராஃபிக்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இதில் என்னென்னு பார்த்தோன்னா, இங்கே மல்டிபிள் வெரைட்டிஸ் இருக்கனால உங்களுக்கு நிறைய ஹெல்மெட்ஸை காமிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதனால தான் இங்கே நான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே வந்து ஹெல்மெட் வந்து 700லேருந்து 10,000 rupees வரையும் ஒரு ஹெல்மெட் இருக்குது. ஸ்டார்டிங் பேஸ் ப்ரைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு 700லேருந்து அட்மோஸ்ட் லெவல் மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் உங்கள் ஹெல்மெட் இருக்குது. நீங்கள் எந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்துட்டு இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் ஹெல்மெட் வாங்கலாம். எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது உங்களுக்கு. ஹெல்மெட் வந்து உங்களுக்கு மொத்தம் 4 சைஸ், எஸ், எம், எல், எக்ஸ்எல், ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ். இந்த 4 சைஸ் தான். உங்களுக்கு எந்த சைஸ் கரெக்டாக இருக்கும்ன்றதை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம வந்து பேசிட்டே இருக்கோம்னா இருக்க ஹெல்மெட்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓவராலாக A to Z அந்த 700 பட்ஜெட் சொன்னேன், அதில் இருந்து உங்களுக்கு 10,000 rupees ஹெல்மெட்ஸ் வரையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஹெல்மெட்ஸோட வெரைட்டிஸ்லாம் பார்ப்போம். வெரைட்டிஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோர் ஃப்ரீடம் ரைடர் ஸ்டோரில் தான் நம்ம இருக்கோம். ஃப்ரீடம் ரைடர் ஸ்டோர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு காலவாசல், மதுரை காலவாசல் பைபாஸ் ரோட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்டோர் வந்து அங்கே தான் இருக்குது. இங்கே வந்து மல்டிபிள் பிராண்ட்ஸ் வெரைட்டி சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த வெரைட்டிஸ் இப்போ நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தோன்னா இதில் உங்களுக்கு பேஸ், அதாவது கம்யூட்டிங் செக்மெண்ட் ஹெல்மெட்ஸ்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டட்ஸ், ஸ்டீல் பட், வேகா, இந்த 3 பிராண்ட் வந்து யூஸ்வலாக அந்த ISI ஸ்டாண்டர்ட்ஸில் வர இந்தியன் பிராண்ட் ஹெல்மெட்ஸ். அதுக்கப்புறம் இம்போர்ட்டட் மாடல்ஸ்னு பார்த்தோன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிற பேஸில் பார்த்தோன்னா ஆக்சர் வருது. உங்களுக்கு கொஞ்சம் லோ பட்ஜெட், ஸ்டீல் ஸ்டட்ஸை விட கொஞ்சம் பட்ஜெட் கூட போகணுன்னா நீங்கள் ஆக்சர் போகலாம். அதுக்கப்புறம் ஆக்சஸ் இருக்குது, SMK இருக்குது, MT, ஆஸ்பிடா, நெக்ஸ்ட் ரைடெக்ஸ், ஜூஸ், NHK, அதுக்கப்புறம் KO18 சொல்லி டாப் மாடல் உங்களுக்கு நான் சொல்லி 10,000 பட்ஜெட் அது வரைக்கும் உங்கள் ஹெல்மெட்ஸ் அவைலபிள் இருக்குது. AXRோட 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹெல்மெட்ஸ். இது வந்து AXRல என்ட்ரி, AXR ரேஜ். ஸோ இது பார்த்தோம்னா உங்களுக்கு 3,400 rupees வருது. என்ட்ரி லெவலே உங்களுக்கு சூப்பரான ஸ்பாய்லர்ஸ் வந்துடுது. கிளாஸ் ஃபினிஷிங், மேட் ஃபினிஷிங் ரெண்டுலேயுமே அவைலபிள் இருக்குது. இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட் வைசர் வந்துடுது. உங்களுக்கு இதில் வேறு மாதிரியான டிஃப்ரெண்டான ஷேடில் வைசர்ஸ் வேணாலும் நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆக்சசரிஸாக கிடைக்கும் ஹெல்மெட்டில். மெக்கானிசம் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அவைலபிள் இருக்கும். இந்த ஹெல்மெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்பேர்ஸ் அவைலபிள் இருக்கனால நீங்கள் எப்படி ஏதோ டேமேஜ் ஆனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து AXR ரேஜ் 3,400 rupees. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா AXR ஸ்ட்ரீட் ஹெல்மெட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த ஷேப் வந்து இந்த இடத்துல இது வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு 5,000 rupees வருது. பேடிங்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது. நார்மல் ரேஞ்சு கம்பேர் பண்ணும்போது அது அந்த ப்ரைஸ்லேயே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் போது நமக்கு அதில் அந்த குவாலிட்டி மேட்டர்ஸில், ஸோ குவாலிட்டியில் மாறும். உங்களுக்கு கலர் சூப்பராக இருக்குது. கிளாஸ் மேட் ஃபினிஷிங், அதே மாதிரி வைசர்ஸ், மெக்கானிசம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 5,000 rupees வந்துட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு AXR அப்பெக்ஸோ வெனமஸ் ஹெல்மெட். இருக்கிறதுலே நான் நிறைய பார்த்த ஹெல்மெட் ரோட்ஸில் ரொம்ப ஒரு ட்ரெண்டான ஹெல்மெட் கூட சொல்லலாம். அவங்க AXR ஸ்ட்ரீட்லேயும் இந்த அப்பெக்ஸோ மாடல்லையும் உங்களுக்கு சன்கிளாஸ் வைசர் வந்துடும். உங்களுக்கு நீங்கள் டியூவலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெல்மெட் வந்து பார்க்குறதுக்கு லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. அட் த சேம் டைம் சேஃபான ஹெல்மெட்டும் கூட. இந்த AXR அப்பெக்ஸோட ப்ரைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு 5,000 rupees. ஸோ அதில் இந்த ஸ்ட்ரீட்டோட ப்ரைஸும் வந்து உங்களுக்கு 5,000 தான். நெக்ஸ்ட்டு ஆக்சஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இம்போர்ட்டட் ஹெல்மெட்ஸ் தான். இம்போர்ட்டடில் அந்த ஆக்சஸில் 2 வெரைட்டி இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா ஆக்சஸ் செக்மெண்ட். அந்த செக்மெண்ட் அப்படின்றதே வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டில் வருது. எதனால பட்ஜெட்டில் வருதுன்னு பார்த்தோன்னா, இதெல்லாம் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஹெல்மெட்ஸ். இம்போர்ட்டட்னு சொன்னீங்க, இப்போ இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. எப்போ நீங்கள் கேட்கலாம், டாட் சர்டிஃபிகேட் உள்ள ஹெல்மெட் தான் இது. பட் ஆனால் இப்போ இம்போர்ட் பண்ணி இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக உங்களுக்கு கொடுக்குறாங்க, ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குது. இப்போ நார்மல் 2,000 rupees ஹெல்மெட்ஸ் பார்க்குறீங்க, ஸ்டட்ஸ் தண்டர், ஸ்டட் ஷிஃப்டர் பார்க்குறீங்க, வேகால போல்ட் பார்க்குறீங்க, அந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் பார்க்கும்போது ஒரு 1,000 rupees நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்க்காம இந்த ஹெல்மெட் நீங்கள் வாங்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு 2,950 rupees தான். இந்த செக்மெண்ட் சொன்னதில்ல, இது வந்து உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கிடைக்குது. இது வந்து உங்களுக்கு ஆக்சஸ் தான். இது வந்து உங்களுக்கு 4,000 rupees அவைலபிள் இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி காமிச்ச ஆக்சஸை கம்பேர் பண்ணும்போது பேடிங் வந்து நல்லா இருக்குது. கிளாஸ் அண்ட் மேட் ஃபினிஷிங் ரெண்டுலேயுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. மல்டிபிள் கிராஃபிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ப்ரீமியம் செக்மெண்ட் MT ஹெல்மெட்ஸ் எல்லாமே ப்ரீமியம் செக்மெண்ட் ஹெல்மெட்ஸ் தான். இந்த ஹெல்மெட் பார்த்தோன்னா MTயில் ஹம்மர்னு ஒரு மாடல். இது வந்து எனக்கு சொல்ல போனால் MTயில் பேஸ் மாதிரி 5,250 rupees வருது. உங்களுக்கு கிராஃபிக்ஸும் சூப்பராக இருக்குது. இன்டெகிரேட்டடாக ஸ்பாய்லர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் நல்லா அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த இங்கே அந்த ஐஸ் மாதிரி வர்றது, ஏர் வெண்ட்டு, அதுக்கப்புறம் இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு சிங்கிள் வைசர் தான், டிரான்ஸ்பரண்ட். அதே மாதிரி MTயில் சொல்ல வேண்டியது இல்லை, உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஆஃப் வைசர்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேடிங் எல்லாமே நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் ஷெல்லு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. MTயில் வந்து நம்ம சேஃப்டியை பற்றி குறைய சொல்ல முடியாது. அந்தளவுக்கு நல்ல சேஃபான ஹெல்மெட் தான். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹெல்மெட்னா இந்த MT ஹம்மர் நீங்கள் பார்க்கலாம்.
ஹம்மருக்கு அடுத்த மாடல் கொஞ்சம் ப்ரைஸ் கூட பார்த்தோன்னா இது வந்து 8,000 rupees உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு டூரிங் பர்பஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நான் வந்து டூரிங் பண்ணுவேன் ப்ரோ, எனக்கு டூரிங் பர்பஸ்க்கு ஒரு ஹெல்மெட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹெல்மெட் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ டூரிங் பேஸ் பண்ணி லான்ச் பண்ண ஹெல்மெட் தான், அதனால டூரிங் பர்பஸ் நீங்கள் நீடடாக இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். டூரிங் பண்ணி தான் நாங்கள் இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, உங்களோட பர்பஸ் பொறுத்தது. இது டூரிங்க்கு பெஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எம்டியோட ஓரளவுக்கு காஸ்ட்லியான செக்மெண்ட் 9,000 rupees எம்டி ரிவெஞ்ச். கிராஃபிக்ஸை பாருங்கள், மல்டிபிள் கிராஃபிக்ஸ், இந்த பார்கோட் டிசைன் இதெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்டெகிரேட்டடாக ஸ்பாய்லர்ஸ். இந்த எம்டியில் பிடிச்ச விஷயமே இந்த இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லர்ஸ் தான். இதோட ஷேப்பும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் லோ பொசிஷனாக இருக்கும், அது கொஞ்சம் ரோட் ப்ரெசன்ஸ் கிரியேட் பண்ண சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவான ஹெல்மெட் தான். இது வந்து உங்களுக்கு சிங்கிள் வைசர் தான், டிரான்ஸ்பரண்ட் வைசர். இது வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு 9,000 rupees கிடைக்குது. இதுக்கு அடுத்த ஒரு மாடல் இருக்குது, அந்த மாடல் இப்போ காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிளேட். இதுதான் இப்போதைக்கு எம்டியில் டாப் மாடல் ஹெல்மெட். இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு 9,600 rupees வருது. ரிவெஞ்சும் இந்த பிளேடும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேம் தான். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு டுவல் வைசர் வந்துடுது. பேடிங் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது. இதோட டிசைன் டோட்டலாக சேஞ்ச். ரிவெஞ்சை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹெல்மெட் வந்து டோட்டலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எம்டியில் பார்த்தோன்னா உங்களுக்கு 5,000 10,000 rupees பட்ஜெட் வரைக்கும் இங்கே ஹெல்மெட்ஸ் அவைலபிள் இருக்குது. அது தவிர்த்து எம்டியில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வேறு ஏதோ ஹெல்மெட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாங்கி கொடுப்பாங்க. இப்போ எஸ்எம்கே செக்மெண்ட்ஸ். ஸோ எஸ்எம்கே ஹெல்மெட்ஸ் வந்து என்னென்ன ப்ரைஸில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இந்த ஹெல்மெட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு என்டியூரோ ஹெல்மெட்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு அட்வென்ச்சர் பைக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஹிமாலயன், அட்வென்ச்சர் 250, 390, GS 310 GS இந்த மாதிரி பைக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெல்மெட் வந்து ஒரு அந்த ஹெல்மெட்டை நீங்கள் போட்டு போனீங்கன்னா அந்த பைக்கோட கேட்டகரிக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஹெல்மெட் நீங்கள் பார்க்கலாம். ஃபினிஷிங்லாம் வந்து ஒரே கலர் ஃபினிஷிங் தான், கிளாஸ் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. எஸ்எம்கேல ஒரு என்டியூரோ ஹெல்மெட். இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 6,000 rupees வருது. நல்ல ஹெவியான ஹெல்மெட் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாடியூலர் ஹெல்மெட் இருக்குது. ஸோ இதுதான் அந்த மாடியூலர் ஹெல்மெட். இது மாடியூலர்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இதை வந்து ஹாஃப் ஃபேஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல் ஃபேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி உங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து நீங்கள் எனக்கு வந்து சில டைம் வந்து ஹாஃப் ஃபேஸை யூஸ் பண்ணுவேன் ப்ரோ, சில டைம் வந்து ஃபுல் ஃபேஸை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹெல்மெட் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு 6,000 rupees வருது. ஓகே, இப்போ வந்து நம்ம அட்வென்ச்சர் பைக்ஸ் பார்த்தாச்சு, மாடியூலர் ஹெல்மெட் பார்த்தாச்சு. இப்போ வந்து நார்மல் ஸ்போர்ட்ஸ் பைக்கு எஸ்எம்கேல ஹெல்மெட் வாங்கணும்னா நான் எந்த ஹெல்மெட் வாங்குறது அப்படின்னு கேட்கலாம். இந்த எஸ்எம்கே ட்விஸ்டர் தான் எஸ்எம்கேல என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் பைக்கு நல்லாயிருக்கும். ரொம்பவே வந்து பீக்காக போய்கிட்டு இருக்க ஒரு ஹெல்மெட் சொல்லலாம். அந்த அளவுக்கு மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ், கிராஃபிக்ஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சன் வைசரும் வந்துடும், டிரான்ஸ்பரண்ட் வைசரும் வந்துடும். ஸோ அதனால் உங்கள் கன்வீனியன்ட் பேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ்எம்கேவோட ஸ்டெல்லர் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ரீசெண்டாக இது ட்ரெண்டில் இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்பாய்லர் பார்த்தோன்னா இதுதான் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. இன்டெகிரேட் பண்ணி நல்லா லென்த்தாக கொடுக்குற ஸ்பாய்லர்ஸ் தான். நார்மலாக வந்து பார்ப்போம் ஒரு ஸ்மோக் ஃபினிஷ் பண்ண ஸ்பாய்லர்ஸ் டீசென்டான லெவலில் இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் இதோட இந்த ஸ்பாய்லர்ஸ் கொடுத்தனால இந்த ஹெல்மெட்டோட ஷேப்பே வித்தியாசமாக மாறுதுன்னு சொல்லலாம். நல்லா இருக்குல்ல? ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு அரௌண்ட் 5,000 rupees வந்துட்டு இருக்கு. எஸ்எம்கேல இதுக்கு முன்னாடி காமிச்ச ஹெல்மெட்டும் இந்த ஹெல்மெட் தான் உங்களுக்கு இப்போதைக்கு பேஸில் போயிட்டு இருக்கு. நல்ல டிஃப்ரெண்ட்டான கிராஃபிக்ஸ் கலர்ஸில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. எஸ்எம்கேல 5,000 rupeesக்கு இப்படி ஒரு ஹெல்மெட் இருக்கா அப்படின்ற மாதிரியான ஹெல்மெட் தான் இது. எஸ்எம்கே டைஃபூன். இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு 5,100 rupees தான். கிராஃபிக்ஸ்லாம் வந்து சும்மா பூந்து விளையாண்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான கிராஃபிக்ஸ் தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லா கிராஃபிக்ஸுமே டிஃப்ரெண்டான கிராஃபிக்ஸ், கலர்ஸ், கிராஃபிக்ஸ் எல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதில் சன் வைசரும் வந்துடுது, நார்மல் வைசரும் வந்துடுது. பேடிங்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபினிஷிங் நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி காமிச்சதில் வந்து இன்டெகிரேட் பண்ணி ஸ்பாய்லர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஃபினிஷ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஷேப் பார்க்கலாம் நீங்கள், சூப்பராக இருக்குது. 5,000 rupeesக்கு பெஸ்ட் இன் கிளாஸ் ஹெல்மெட்னு சொல்லலாம். எஸ்எம்கேல டாப் மாடல் ஹெல்மெட்னு சொல்லலாம். இந்த ஹெல்மெட் பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ரீமியம் ஃபைபர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைபர் டெக்னாலஜி வந்து உங்களுக்கு என்ன ப்ரைஸில் கிடைக்கும்? கார்பன் ஃபைபர் அராயில் போய் கார்பன் ஃபைபர் ஹெல்மெட் வாங்கினா உங்களுக்கு 65,000 ப்ளஸ் போயிட்டு இருக்கும். இதில் உங்களுக்கு வந்து ஃபைபர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு 9,000 rupeesல இந்த ஹெல்மெட் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இதில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த கிராஃபிக்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை தாண்டி இதை ஏரோடைனமிக் டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு பேஸ் பண்ணி கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்கல்ப்டடாக இருக்குது. அதாவது செதுக்குன மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் அந்த ஹெல்மெட். அந்த மாதிரியான ஒரு சூப்பர்பான ஸ்டைலிங் டிசைன் சூப்பர். அதே மாதிரி ஸ்பாய்லர்ஸ் ரொம்ப பெருசாக கொடுத்தா கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்திருக்கும் இந்த ஹெல்மெட். ஆனால் சூப்பராக டிசைன் ஸ்லீக்காக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதில் வந்து நார்மல் வைசர், சன் வைசர் வந்து பேடிங் நல்லா இருக்குது. ரொம்ப வெயிட்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வெயிட். ஃபைபர் டெக்னாலஜினாலே கண்டிப்பாக வெயிட் கம்மியாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்க ஒரு ஹெல்மெட் பார்த்தோன்னா உங்களுக்கு ரைடெக்ஸ். மேக்ஸிமம் ஆஃப் பைக்கர்ஸ்க்கு வந்து தெரியும் ரைடெக்ஸ் அப்படின்னாலே. இந்த ரைடெக்ஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் ஏஜிவி ஹெல்மெட்ஸ் பார்த்துருப்பீங்க. இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஹெல்மெட், சேஃபான ஹெல்மெட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஏஜிவி மாதிரியே அதே மாதிரி டிசைன், அதே மாதிரியான கிராஃபிக்ஸ், அந்த மாதிரியான ஏஜிவி லுக்கில் இருக்க மாதிரியே ஒரு ஹெல்மெட் வாங்கணும் அப்படின்னா இந்த ரைடெக்ஸ் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் பார்க்கலாம் வேற மாதிரி இருக்கா. இந்த ரைடெக்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு 5,000 6,000 rupees அரௌண்டில் போயிட்டு இருக்கு. ஹெல்மெட்டோட ஷேப் பார்த்தீங்கன்னா
சூப்பராக இருக்குன்னு சொன்னால் அந்த ஆல்மோஸ்ட் ஏஜி ரிலேட் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஹெல்மெட் வந்து உங்களுக்கு டாட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இந்த ஹெல்மெட்க்கு. அதனால நல்ல சேஃபான ஹெல்மெட் தான். பேடிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. 5000 rupeesக்கு ஒர்த்தான ஹெல்மெட். அந்த மாதிரியான டிசைன் ஸ்டைலிங் தான். உங்களுக்கு கம்ஃபர்ட்டும் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹெல்மெட்ஸ் இருக்குது இங்கே. பொலாரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டிஃப்ரெண்டான கிராஃபிக்ஸ், டிஃப்ரெண்டான டிசைன். அந்த ஆல்மோஸ்ட் அந்த 5,000 to 6,000 rupees ரேஞ்சு. சேஃப்டி ஃபோக்கஸ்டு ஹெல்மெட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து MotoGPயில் யூஸ் பண்ணுற பிராண்ட்ஸ் NHK அண்ட் KYT அந்த பிராண்ட் ஹெல்மெட்ஸும் இங்கே அவைலபிள் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா KYT நெக்ஸ்ட் KYT ஹெல்மெட்ஸ் எல்லாமே வந்து MotoGPயில் யூஸ் பண்ணுற பிராண்ட்ஸ். ஆனால் உங்களுக்கு பார்த்தோன்னா இங்கே உங்களுக்கு லோ பட்ஜெட்லேயே அவைலபிள் இருக்குது. லோ பட்ஜெட்டில் பார்த்தோன்னா அப்போ லோ பட்ஜெட்னும் போது சேஃப்டியில் அப்போ நம்புறதுங்களா, இது வந்து மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் சேஃப்டிக்காக மட்டும் அந்த ஹெல்மெட். ட்ராக் பர்பஸ்க்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ட்ராக் பர்பஸ் ஹெல்மெட் ரோட் ப்ரைஸுக்கு உங்களுக்கு கிடைக்குது, கம்மியான பட்ஜெட்டில் கிடைக்கிறதுனால. இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு 6,000 to 8,000 rupees பட்ஜெட்டில் வந்துட்டு இருக்கு. பட்ஜெட்டில் நல்லா சேஃபான ஸ்டைலிஷான ஹெல்மெட் வாங்கணும்னா இந்த KYT இஸ் பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து MotoGP பிராண்ட், இன்னொரு பிராண்ட் வந்து NHKன்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்ட் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ NHK வந்து எப்போனாலும் மேக்ஸிமம் ஆஃப் பைக்கர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும் MotoGP பிராண்ட் அப்படின்றது. ஸோ NHK அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு MotoGP பிராண்ட். இதுலேயும் வந்து சேஃப்டி ப்ரிஃபரன்ஸ் தான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் தான் உங்களுக்கு டிசைன் அது மாதிரி விஷயங்கள்லாம் போகும். ஆனால் கம்ஃபர்டபுள் இருக்கும், கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். சேஃப் அஸ் வெல் அஸ் கம்ஃபர்ட்ன்றது கண்டிப்பாக வந்து ஒரு தேவையான விஷயம் ஹெல்மெட்டில். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சேஃபான ஷெல், நல்ல ஹார்டான ஷெல் தான். ஷெல் எல்லாமே வந்து நல்லா ஹார்டாக இருக்கும். அதனால இதை சேஃபான ஹெல்மெட் சொல்கிறோம். NHK பார்த்தோன்னா அது ஸ்டைலிங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலான ஹெல்மெட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு 6,000 to 9,000 rupees அரௌண்டில் உங்களுக்கு. ஸோ மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் ஹெல்மெட் வந்து NHKயில் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான மாடல் வேணுமோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஜூஸ். ஸோ இந்த ஹெல்மெட் பார்த்தோன்னா உங்களுக்கு டிசைன் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிராண்ட் நேமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ரொம்ப ஒரு சாலிடான ஹெல்மெட் சொல்லலாம். நல்லா ஸ்ட்ராங்கான ஷெல்லு தான் போல். அந்த அளவுக்கு ஒரு சாலிட் குவாலிட்டி இருக்குது. சேஃப்டி நல்லா தான் இருக்கும். அட் த சேம் டைம் பேடிங்ஸ்லாம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுள் குறை சொல்கிற மாதிரி இருக்காது. கண்டிப்பாக அதே மாதிரி அந்த கிராஃபிக்ஸ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நல்ல கம்ஃபர்டபுளான ஹெல்மெட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிரான்ஸ்பரண்ட் வைசர் வந்துருது. இதோட பிரைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு 6,000 to 9,000 rupees பட்ஜெட்டில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இந்த ஜூஸ் நார்மலாக வந்து எல்லாருமே வந்து SMK, AXR, MT இந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான ஹெல்மெட்ஸ், அதே மாதிரி சேஃப், கம்ஃபர்டபுள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜூஸ் ஒரு நல்ல பிராண்டாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்டான பிராண்ட். ஸோ நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த ஹெல்மெட் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ஹெல்மெட்டை வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளிப்பை வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். இது வந்து மேண்டட்ரி விஷயம். ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதில் பார்த்தோன்னா 2 விஷயம், குவிக் ரிலீஸ் ஒன்று, அதுக்கப்புறம் டபுள் டீரிங் தான் இருக்கிறதுல சேஃப். ஸோ ட்ராக் யூஸ்க்குலாம் டபுள் டீரிங் தான் பண்ணுவாங்க. சேஃபான ஹெல்மெட்ஸ்னு பார்த்தோன்னா உங்களுக்கு டபுள் டீரிங். எந்த மாதிரியான இம்பாக்ட் ஆனாலும் உங்களுக்கு ஹெல்மெட் வந்து தலையை விட்டு ஒரு இன்ச் கூட உங்களுக்கு நகராதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சேஃபான ஹெல்மெட் உங்களுக்கு. அது எப்படின்னா ஹெல்மெட் மாட்டிருக்கீங்க, ஏதோ இம்பாக்ட் அப்படின்னா ஹெல்மெட் வந்து தலையிலே தான் இருக்கும், ரிலீஸ் ஆகி போகுது. அது குவிக் ரிலீஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இதுதான் குவிக் ரிலீஸ். ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம். குவிக் ரிலீஸ் அப்படின்னா ஈஸியாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயம் தான். அந்த கிளிப் மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அதில் ஜாயின் பண்ணி வர மாதிரி. இது கொஞ்சம் ஹெவியான இம்பாக்ட் அப்படின்னா இது வந்து லூஸ் ஆகி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் டபுள் டீரிங் ஹெல்மெட்டை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். அதான் வந்து ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோன்னா சேஃப்டிக்கு டபுள் டீரிங் தான். ஃபைனலாக ஃப்ரீடம் ரைடர் ஸ்டோரில் இருக்க எல்லா ஹெல்மெட்ஸையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. இதை வந்து உங்களுக்கு சொல்லி ஆகணும், இதை வச்சு கன்க்ளூட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது என்னன்னு பார்த்தோன்னா ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட். மேக்ஸிமம் லேடிஸ் வந்து வாங்குவாங்க. எதுக்குன்னு பார்த்தோன்னா ஸ்கூட்டர்ஸில் போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக கன்வீனியன்ட்டாக இருக்கும்னு பார்ப்பாங்க. பட் ஆனால் இதை வந்து மேக்ஸிமம் சூஸ் பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க. இந்த ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஏதோ ஒரு இம்பாக்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த பொசிஷனை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக அதனால சேஃப்டியை ஃபஸ்ட்டு யோசிச்சு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து அப்புறம் அதை சேல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹெல்மெட்டே யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காண்டி தான் ஹெல்மெட்ஸை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு ஹெல்மெட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸும் இங்கே வச்சிருக்காங்க. வைசர்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வைசர்ஸ் வச்சிருக்காங்க. இரிடியம் வைசர் வச்சிருக்காங்க, மிக்ஸ் பண்ண இரிடியம் வைசர். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ், டிஃப்ரெண்டான கலர்ஸ், டிரான்ஸ்பரண்ட், ஸ்மோக்டு, இந்த மாதிரி எல்லா வைசஸுமே டிஃப்ரெண்டான வைசஸ் உங்களுக்கு எல்லா பிராண்ட் ஹெல்மெட்ஸ்க்குமே அவைலபிள் இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸாக ஸ்பாய்லர்ஸ். ஸோ ஸ்பாய்லர்ஸ் பார்க்கலாம். இது வேகாவோட ஹெல்மெட்டுக்கான ஸ்பாய்லர். இப்போ இந்த ரீசெண்டாக பன்னின்னு ஒரு லான்ச் பண்ணாங்களே, ஸோ அந்த ஹெல்மெட்டோட ஸ்பாய்லர்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் எல்லா பிராண்டுக்குமே எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் வந்து இங்கே அவைலபிள் இருக்குது. மெக்கானிசம் நீங்கள் பார்க்கலாம். எல்லா ஹெல்மெட்ஸ்க்குமே மெக்கானிசம் தான் பெரிய இதுவாகவே இருக்கும். திடீர்னு ஏதோ ஒரு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மெக்கானிசம் சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த மெக்கானிசம் இங்கே அவைலபிள் இருக்குது. அதுக்கப்புறம் ஏர்வென்ஸ்லாம் வந்து பார்த்ததே கிடையாது நான். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவைலபிள் இருக்குது. ஹெல்மெட்டில் ஒரு ஆக்சசரிஸுமே நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு. நீங்கள் எந்த பிராண்ட் வச்சுருந்தா, இது வேகாவுக்கு இவ்வளோ இருக்குன்னா அப்போ இன்னும் இம்போர்ட்டட் ஹெல்மெட்ஸ்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இங்கே வாங்குற ஹெல்மெட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் இருக்கும். மக்களே, ஃபைனலாக இங்கே இருக்க ஹெல்மெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். ஸோ இப்போ அந்த வீடியோ வந்து கன்க்ளூட் பண்ண வேண்டிய டைம். ஸோ ஃப்ரீடம் ரைடர் ஸ்டோர். ஸோ இங்கே தான் வந்து நம்ம அந்த வீடியோ பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரியான ஹெல்மெட்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் காண்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நாட் ஓன்லி ஹெல்மெட். ஸோ ஹெல்மெட்ஸ் மட்டும் பண்ணல, ஆக்சசரிஸ்
எல்லா பைக்ஸ்க்கான ஆக்சசரிஸும் வச்சிருக்காங்க. A to Z இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஆக்சசரிஸ் வேணுமோ அவங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஹெல்மெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சைஸ்னாலும் போட்டு பார்த்து செக் பண்ணிக்கலாம். எஸ்லேருந்து உங்களுக்கு எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு எல்லா சைஸ் ஹெல்மெட்ஸ் இருக்கும். நீங்கள் போட்டு பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஸ்டோர்னு சொல்லலாம். ஸோ இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் யோகேஷ் ஃப்ரம் மிஸ்டர் ஆட்டோமோட்டிவ் என்தியாசிஸ்ட் சேனல். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.